ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Preejasamayal. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நான் எடுத்த அவ்வளோகுது. மதியானம் குக்கிங்க்கு, சாயங்காலம் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக என்னென்ன சமையல் பண்ணேன், எப்படியெல்லாம் சாமி கும்பிட்டுன்ற வீடியோ தான் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காலையில் டிஃபன் வேலையெல்லாம் முடிஞ்சோடனே நான் மத்தியானம் சாப்பாடை ரெடி பண்ணிவிட்டேன். கையோட சாப்பாடை ரெடி பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு பூஜா வேலையெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் முருங்கைக்காய் பொரியல், கத்திரிக்காய் கூட்டு, சாம்பார் தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் பொரியல் தான் பண்ணுறேன். முருங்கைக்காய் பொரியலுக்காக தாளித்து விட்டுட்டு இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். கூடவே நான் 2 உருளைக்கிழங்கையும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ கூட சேர்த்துக்கலாம். இதை ரெண்டுமே இந்த மாதிரி பண்ணி பொரியல் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சீக்கிரம் வந்துடும். அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்தேன்னா நம்மளுக்கு குளகுளன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்து வேக வச்சு எடுத்துடலாம். இந்த பொரியலுக்கு முருங்கைக்காய் ரொம்ப வெந்துடக்கூடாது. ஒரு 3/4 வாசி வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதுக்கு தேங்காய் அரைச்சதே நான் போட போகிறேன். தேங்காய் அரைக்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு மூடி தேங்காவோட பாதி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக எடுக்கலாம், பாதி மட்டும் எடுத்திருக்கேன். 3 வரமிளகா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சீரகம், 3 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் குறைப்பாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இதோட சேர்த்துடலாம். சேர்த்த பிறகு இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு தேங்காவோட பச்சை வாடை எல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இது சீக்கிரம் வெந்துறதுனால நம்மளுக்கு டக்குன்னு இந்த பொரியல் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்த பிறகு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நிறைய முருங்கைக்காயெல்லாம் கிடைக்கிற சீசன்னால நீங்கள் இந்த மாதிரி வாங்கி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு லாஸ்ட்டில் இதோடு கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் மேலே தூக்கிக்கலாம். சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் இங்கே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கத்திரிக்காய் தொக்கு பண்ண போகிறேன். கத்திரிக்காய் நிறைய இருந்ததுனால அது வேஸ்ட்டாக போயிடும்னு சரி தொக்கு பண்ணிடலாம்னா தொக்கு தான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கு இதில் கடுகு, உளுந்து பருப்பு, பட்டை, வத்த, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போது இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இது நல்லா வதங்கி வந்ததும் இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ இது 2 சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இது வதங்குற அளவுக்கு நம்ம இப்போது உப்பையும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் ஃபுல்லாக கட் பண்ணாமல் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் இது வெந்து வரும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்த பிறகு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டேன்னா நம்மளுக்கு கத்திரிக்காய் வெந்துடும். இது ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கன்னா நம்மளுக்கு சாம்பாருக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்த்தல, வெறும் குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ
மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதில் கொஞ்சமாக நான் புளித்தண்ணி சேர்க்குறேன். புளித்தண்ணி சேர்க்கும்போது நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காயோட புளித்தண்ணி சேர்த்து வைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கங்க. சேர்த்தக்க பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சுருங்க. அந்த பச்சை வாடையெல்லாம் போய் வரட்டும். 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சுட்டேன். நம்மளுக்கு சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு இங்கே ரெடி ஆயிரும். இது நீங்கள் இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக தான் இருக்கும். இப்போ சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு இங்கே ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும் இது. அடுத்து சாம்பார் தான் வச்சுருக்கேன். சாம்பார் வீடியோ நிறைய போட்டிருக்கேன், டீட்டெயில்ஸாக எடுக்கலை. குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் பூஜா வேலையில் இருந்தாலும் அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன் நான். கிருஷ்ணருக்கு பாதமெல்லாம் போட்டாச்சு. வெள்ளை டைல்ஸ் போட்டனால பாதமெல்லாம் அவ்வளோக்கா தெரியல. பாதமெல்லாம் போட்டுட்டு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு மேலே கொஞ்சமாக பூவையும் வச்சுட்டேன். சந்தன குங்குமம் வைக்கலைன்னா சுத்தமாக பாதம் தெரியாது. அதனால சந்தன குங்குமம் வச்சு கொஞ்சமாக பூவையும் வச்சுட்டேன். சாமிக்கு பிரசாதத்துக்கு நான் இன்றைக்கி அவல் பாயசமும் ஸ்வீட் அவலும் பண்ணியிருக்கேன். இந்த 2 ரெசிபியுமே நான் நேற்று வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் காய்ச்சின பால் வச்சுருக்கேன். கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது பால் தான், அதனால் காய்ச்சின பால் அவல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பழங்கள் வச்சுட்டேன். அப்புறம் லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக்குன்னு ஸ்வீட்டையும் வச்சுட்டு சூப்பராக சாமியும் கும்பிட்டாச்சு. சாமி ரூமில் கொஞ்சம் லைட் வெளிச்சம் பத்தலை, அதனால் ரிங் லைட்டு வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ வீடியோ எடுத்துட்டேன். கிருஷ்ணனுக்கு சாமி கும்பிட்றதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிருஷ்ணன் நம்ம குழந்தைகள் மாதிரி குட்டியாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் சாமி கும்பிட்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி நம்ம கிருஷ்ணனை நினச்சி சாமி கும்பிட்றோம். அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சு நமக்கு சாமி கும்பிடும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வட்டமும் நான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியாக சாமி கும்பிட்டேன். நீங்களும் இப்படித்தான் சாமி கும்பிட்டீங்களா? என்னென்ன அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி வீட்டிலே குட்டி பிள்ளைகளாம் எப்படி வேஷம் போட்டிருந்தாங்க, எவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்கன்னெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே எனக்கு லைக் போட்டுருங்க. உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, என்னோடய ப்ளாக் நல்லா இருக்கானெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிற முடியும். இன்னும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும்.